பீர்க்கங்காய் துவையல் செய்கிறதுக்கு இந்த கோடு மாதிரி தெரிகிறத சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப தோலை சீவ வேண்டாம். தோல் சீவும் போது நார் மாதிரி வரும், அது மட்டும் எடுத்தால் போதும். பீர்க்கங்காய் இது மாதிரி சதையாக இருக்கணும், அதான் பிஞ்சாக இருக்கும். இப்போ இதை 2 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் துவையலுக்கு. 2 பத்து தேங்காய் எடுத்துருக்கேன், 2 சின்ன தக்காளி, 1 வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக புளி. பச்சை மிளகாய் சேர்க்கும் போது இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வெடிக்கும். வெறும் காஞ்ச மிளகாய் சேர்த்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் பீர்க்கங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் நீர் காய்ன்றதுனால தக்காளி மட்டுமே போட்டால் அந்த புளிப்பு எடுக்காது, அதுக்காக தான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் போல் வதக்கினாலே பீர்க்கங்காய் கொஞ்சம் வெந்துடும். இதுக்கு வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. தக்காளி மட்டும் சேர்த்தோம்னா கொஞ்சம் சதன்னு இருக்கும். அந்த புளிப்பு தன்மையை கூட்டி கொடுக்குறதுக்காக தான் கொஞ்சமாக புளி சேர்க்குறோம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் போல் ஆற விட்டுறலாம். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி வைக்கிறதுக்கு இது மாதிரி காய் போட்டு வதக்கி அரைக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதத்துக்கு வேணும்னா கெட்டியாக எடுத்துக்கோங்க, இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். வாரம் 1 நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க.